ஹலோ ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் த ஒன்லி ஓல் TNPSC. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் இருக்க இயல் 9, அதாவது சாப்டர் 9ல் இருக்க தேம்பாவணி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை யார் எழுதியிருக்கான்னு பார்த்தா வீரமாமுனிவர். ஓகே, தேம்பாவணி அப்படிங்கிறது ஒரு கிறித்துவ மதத்தை போதிக்கிற மாதிரி ஒரு நாவல் தான் இந்த தேம்பாவணி. ஓகே, ஃபுல்லாக கிறிஸ்டியன்ஸ் அந்த கேரக்டர்ஸ் தான் இருக்கும். இவர் பார்த்தோன்னா ஒரு வீரமாமுனிவர் ஒரு இத்தாலி நாட்டை சார்ந்த ஒரு கவிஞர்னு சொல்லலாம். ஸோ அவருக்கு தமிழில் அவரோட கிறித்துவ மதத்தை பரப்பணும் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த மாதிரி தேம்பாவணி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பார். ஸோ இதில் என்ன பேசிக்கான ஸ்டோரின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஜீசஸ் கிறிஸ்டை பற்றி கிடையாது. அவரோட அப்பாவான ஜோசப் அவரை பற்றி தான் எழுதியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஜஸ்ட்டு அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் எப்படி அவர் வளர்ந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட வருத்தத்தை பார்த்து இயற்கையும் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தப்படும் அப்படின்னு கடைசியாக எண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் முன் நிகழ்வு என்ன அப்படின்னா, கிறிஸ்துவருக்கு முன் தோன்றியவர், அதாவது ஜீசஸ் கிறிஸ்டுக்கு முன்னாடி தோன்றவர் யாருன்னா இந்த திருமுழுக்கு யோவான். ஸோ இவரை என்னன்னு சொல்லுவாங்கன்னா கூப்பிடுவாங்கன்னா அருளப்பன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன, திருமுழுக்கு யோவான். கிறிஸ்துவிற்கு முன் தோன்றியவர் யார் அப்படின்னா திருமுழுக்கு யோவான். இவரை என்னன்னு சொல்லுவாங்கன்னா அருளப்பன் என்றும் குறிப்பிடுவர். இவர் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜீசஸ் கிறிஸ்து பார்த்திங்கன்னா ஜீசஸ் வரப்போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அறிவித்த முன்னோடி யாருன்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இவரே கிறிஸ்துவின் வருகைக்கு அறிவித்த முன்னோடி என்ன. ஓகே, அடுத்தது இவரே கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி. ஸோ கொஸ்டின் எப்படின்னா, கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார் அப்படின்னா இந்த திருமுழுக்கு யோவான் கேட்டாலும் சரி, அருளப்பன் சொன்னாலும் சரி, கருணையன் சொன்னாலும் இந்த 3 கேரக்டரும் ஒரே ஆள் தான். ஓகே, இந்த வீரமாமுனிவர் தான் அவரோட காப்பியத்தில் இந்த அருளப்பன்றவரை பேரை கருணையன்னு சொல்லிட்டு மாற்றிருப்பார். இந்த 3 கேரக்டருமே ஒருத்தர் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது கருணையன் தன் தாயார் எலிசபெத் அம்மையாரிடம் கானகத்தில்னா கான் அப்படின்னாலே காடில் வாழ்ந்து வந்தார். அச்சூழலில் அவருடைய தாய் இறந்துவிட போது கருணையனின் துன்பத்தில் இயற்கையும் பங்கு கொண்டு கலந்து ஆறுதல் அளிப்பதை இப்பாடல்கள் படம் பிடித்து காட்டுகின்றன. புரியுதா? ஸோ இந்த கருணையோட அம்மா எலிசபெத் இறந்துருவாங்க. 2 பேர் காட்டில் வாழ்வாங்க. ஸோ அவங்க எலிசபெத் இறந்துருவாங்க. அப்போ தாய் இறந்து விட்டதை பார்த்து நினச்சி ரொம்ப வருந்துவார். அவரோட சேர்ந்து இயற்கையும் எப்படி வருந்தது அப்படின்னு தான் இந்த பாடல் வரிகள் குறிப்பிட்டிருக்குது. பாடலுக்கு முன்னாடி நூல் குறிப்பு பார்த்துக்கலாம். ஸோ நூல் குறிப்பு ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீரமாமுனிவரை பற்றி பார்த்துடலாம். ஓகேவா? இந்த வீரமாமுனிவர் நான் சொன்னேன் இல்லையா, இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். இவரோட இயற்பெயர் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இது இயற்பெயர் என்ன அப்படின்னா கான்ஸ்டான்சு ஜோசப் பெசுக்கி. இவரோட இயற்பெயர் என்ன, கான்ஸ்டான்சு ஜோசப் பெசுக்கி. இவர் தன்னோட பெயரை தைரியநாத சுவாமி அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பார். ஸோ இந்த நம்ம தமிழ் கவிஞர்கள் எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவருக்கு வீரமாமுனிவர் அப்படின்னு பேர் அழைச்சிருப்பாங்க. புரியுதா? 17ஆம் நூற்றாண்டில் படைக்கப்பட்ட தேம்பாவணி. ஓகே, இது எந்த நூற்றாண்டுன்னு கேட்பாங்க, 17ஆம் நூற்றாண்டு. இக்காப்பியத்தை இயற்றியவர் யார், வீரமாமுனிவர். இவரது இயற்பெயர் கான்ஸ்டான்சு ஜோசப் பெசுக்கி. தமிழின் முதல் அகராதியான, இதுவும் ரொம்ப முக்கியம், தமிழில் முதல் அகராதி எது? அகராதினா ஒன்றும் இல்லை, டிக்ஷனரி. ஓகே, அதாவது டிக்ஷனரி. ஓகே, தமிழின் முதல் அகராதி சதுரகராதி. ஓகே, தமிழின் முதல் அகராதியான சதுரகராதி. தொன்னூல் விளக்கம். ஓகே, அது ஒரு இலக்கண நூல். ஓகே, சிற்றிலக்கியங்கள், உரைநடை நூல்கள், பரமார்த்த குறுக்கதைகள், மொழிபெயர்ப்பு நூல்கள் ஆகியவற்றை இவர் படைத்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் அகரமுதலி. ஓகே, ஸோ சதுரகராதி, தொன்னூல் விளக்கம், சிற்றிலக்கியங்கள், உரைநடை நூல்கள், பரமார்த்த குறுக்கதைகள், மொழிபெயர்ப்புகள் ஆகியவற்றை இவர் படைத்துள்ளார். ஓகேவா? ஸோ அவரை பற்றி முடிஞ்சிருச்சு. இப்போ அவர் எழுதிய இந்த தேம்பாவணியை பற்றி பார்க்கலாம். இந்த தேம்பாவணி எப்படின்னா பிரிக்கிறாங்கன்னா, தேம்பா கூட்டல் அணின்னு ஃபஸ்ட்டு பிரிக்கிறாங்க. இன்னொன்று தேன் கூட்டல் பா கூட்டல் அணி அப்படின்னு பிரிக்கிறாங்க. தேம்பா அணி அப்படின்னால தேம்பா வாடாத மாலை என்றும், ஓகே, தேன் குட்டல் பா குட்டல் அணி பிரித்தா தேன் போன்ற இதய பாடல்கள் தொகுப்பு என்று இந்நூலுக்கு பொருள் கொள்ளப்படுகிறது.
ஓகே. கிறித்துவின் வளர்ப்பு தந்தை யார்? சூசையப்பர் என்னும் யோசேப்பினை. அதை வந்து இந்த வீரமாமுனிவர் வந்து இதில் வளன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருப்பார். வளனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் இது. ஸோ தேம்பாவினை யாரை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்கன்னா சூசையப்பர்னு கொடுத்தாலும் நம்ம டிக் பண்ணிடலாம். இன்னொன்று யோசேப்பு அப்படின்னாலும் ஜோசேப்பு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. யோசேப் அப்படின்னாலும் வளன் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் டிக் அடிச்சிடுங்க. 3 பேரும் ஒருத்தர் தான். ஓகே. சூசையப்பர் என்னும் யோசேப்பினை வளனை பாட்டுடை தலைவனாக கொண்ட பாடல் நூல் இது. இப்பெருங்காப்பியம் இது வந்து ஒரு பெருங்காப்பியம். ஸோ அந்த கிறிஸ்டியானிட்டியை ஃபுல்லாகவே வந்து நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ இதில் 3 காண்டங்கள் இருக்குது. அதே மாதிரி 36 படலங்கள் இருக்குது. அண்ட் எத்தனை பாடல்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3615 பாடல்கள் வந்து கொண்டுள்ளது. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இங்கே 36 இருக்குது. அந்த 36 அப்படியே போடுங்க. ஓகே. அப்புறம் 15 மட்டும் எழுதிக்கோங்க. ஓகே. ஸோ ஓகே, இதில் வந்து 3 காண்டங்கள் இருக்குது, 36 பாடலம். எத்தனை பாடலம் கேட்டால் 36. எத்தனை பாடல்னா 3615 பாடல்களை கொண்டுள்ளது. ஓகே. அடுத்தது வந்து இந்த இஸ்மத் சன்னியாசி அப்படின்னு சொல்லிட்டு வீரமாமுனிவரை யார் அழைச்சிருப்பாங்க அப்படின்னா திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப். ஓகே. வீரமாமுனிவர் திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் என்னும் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா 2 மாதத்தில் வந்து உருது மொழியை வந்து கற்றுக்கொண்டிருப்பார். இவரை வந்து அந்த பார்த்த வந்து சந்தா சாஹிப் என்ன பண்ணியிருப்பார்னா இவருக்கு இஸ்மத் சன்னியாசி அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து கொடுத்துருப்பாரு. இது பாரசீக மொழியில் வந்து இந்த இஸ்மத் சன்னியாசி அப்படின்னா என்னன்னா தூய துறவி என்று பொருள் இருக்கு. ஓகே. இந்த பாரசீக சொல்லுக்கு தூய துறவி என்ற பொருள். ஓகே. இப்போ வந்து பாட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்துடலாம். ஸோ இதான் பார்த்துட்டோமா? ஸோ இவர் பாருங்கள், இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருணையன்னு சொல்கிற அருளப்பன் திருமுழுக்கு யோவான். இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா எலிசபெத் வந்து இறந்துடுறாங்க. ஸோ அதை நினச்சி வருந்தி அப்படியே உட்காந்துருக்காரு. ஃபஸ்ட்டு 4 பாடல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் எப்படி வருந்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. கடைசி 5வது பாடல் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இயற்கை எப்படி வந்து கடைசியில் அவரோட சேர்ந்து வருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ இதில் வந்து சொல்லும் பொருளும் அப்படியே ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். சேக்கை அப்படின்னா படுக்கை, சேர்க்கணும் எங்கே இருக்கணும், பெட்டில் சேர்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சேக்கை படுக்கை. யாக்கைனா உடம்பு, பிணித்துனா கட்டி. ஓகே. வாய்ந்த பயனுள்ள, நம்ம வாயை திறந்தாலே ஒரு பயனுள்ள யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் சொல்லணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எதுக்காகனா இது படிக்கும்போது இந்த ஒரு ஸ்டோரி வந்து ஈஸியாக இருக்கும். பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்கின்று அம்பூஞ்சேக்கையை பரப்பி இங்கன் திருந்திய அறத்தை யாவும் யாக்கையை பின்னிதென்று ஆக இனிதிலுள் அடக்கி வாய்ந்த ஆக்கையை அடக்கி பூவோடு அழுகநீர் பொழிந்தான் மீதே. இது ஒன்றும் இல்லைங்க, அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா அவன் கையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூ போன்ற கையை வந்து எடுத்து பரிவோடு வந்து பூமி தாயிட்ட சொல்கிறான். எங்கள் அம்மா வந்து நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சு இருந்திருக்காங்க, ஸோ அவங்கள பூ போல் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி தாயிட்ட ஃபஸ்ட்டு சொல்கிறான். சொல்லிவிட்டு அவங்க உடம்பு, யாக்கைனா உடம்பு, அவங்க உடம்பு வந்து அந்த படுக்கை இருக்கு இல்லையா, அந்த படுக்கை ஃபுல்லாக என்னென்னா பூவால் நிரப்பி படியுமாறு சொல்கிறான். சொல்லிவிட்டு அப்படியே அது பூவை போடுறதோட அவனோட கண்ணீரும் வந்து அதில் சேர்த்து வந்து அடக்கம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. அடுத்தது வாய்மணியாக கூறும் வாய்மையை மழை நீராக தாய்மணியாக மார்பில் தயங்கியுள் குளிர் வாழ்ந்தேன் தூய்மணியாக தூவும் துயிலெழுது இளங்கூல் வாடி காய்மணியாக முன்னர் காய்ந்தேன் அந்தோ. இதில் வந்து இளங்கூல் அப்படிங்கிறப்ப மீனிங் என்னென்னா இளம் பயிர், தயங்கி அப்படின்னா அசைந்து, காய்ந்தேன்னா வருந்தினேன். ஃபுல்லாகவே வருந்துறாரு. என்ன அப்படின்னு சொல்லி வருந்துறாரு அப்படின்னா அந்த முத்துக்கள் வாய்மைனா உண்மை, அந்த எப்படி முத்துக்கள் மாதிரி அவங்க மனசில் வந்து மணி மாதிரி மாட்டியிருப்பாங்களோ அந்த மணி மாதிரி அவங்க அம்மாவோட கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எப்போவுமே கூடவே இருப்பார். ஓகேவா. இன்னொன்று என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு நெல் பயிர் வந்து நல்லா பெருசாகி அதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி மழை நீர் பெஞ்சு எப்படி அழிஞ்சு போனால் எப்படி வருந்துமோ அது மாதிரி இப்போ வந்து
இவர் வந்து வருந்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஸ்டோரி வைப்பாங்க. ஸோ ஒவ்வொரு பாடலுக்குமே ஸோ இந்த குறளுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே பின்னாடி வந்து அழகாக கொடுத்துருக்காங்க, ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ஆனால் ஆக்சுவல் ஸ்டோரி இதுதான், ஷார்ட்டாக வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து விரிந்தன கொம்பில் கொய்த வீயன உள்ளம் வாட எரிந்தன நொதினச்சு அம்புண்டு இரும்புழை புன்போல் நோக பிரிந்தன புல்லின் காணில் பெரிதழுது இறங்கி தேம்ப சரிந்தன அசும்பில் செல்லும் தடவிலா தனித்தேன் அந்தோ. ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். ஓகே, கொம்பு அப்படின்னா மான் கொம்புன்னு நினச்சிக்கோங்க. மான் கொம்பு எப்படி வந்து இப்படி கிளை மாதிரி இருக்குது, அது மாதிரி கொம்புனா கிளை, புலைனா துளை, கான் நாங்கள் சொன்னோம் இல்லையா, கானகத்தில் வாழ்ந்தேன் அப்படின்னு, கான்னா ஒன்றும் இல்லை காடு. ஓகே, இங்கே எப்படி இதை தேம்ப அப்படின்னா வாடை, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா தேம்பா வனி. இப்போ தேம்பா வனி வருது, அந்த வனிக்கு பதிலாக வாடை வருது, அவ்வளோதான். அசும்பு அப்படின்னா அசும்புனா நிலம். ஓகே, அசும்புனா நிலம். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இதில் பாருங்கண்ணா, விரிந்தன எரிந்தன பிரிந்தன சரிந்தன. விரிந்தனா ஒன்றும் இல்லை, ஒரு கிளை, ஒரு பூ இருக்குது, இந்த இடத்துல பூ இருக்குது, இந்த கிளையில் வந்து பூ இருக்குது. இந்த பாருங்க, ஒரு மரம் இருக்குது, மரத்தில் கிளை இருக்குது, கிளையிலோட எட்ஜில் பூ இருக்குது. இப்படி இந்த கிளை இப்படி கட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பூ எப்படி வாடும், அந்த மாதிரி அந்த அருளப்பன் வந்து அந்த கருணையன் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அவங்க தாயை பிரிஞ்சு வாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது அம்பு. ஒருத்தன் அந்த அம்போட அந்த எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா இன்பம் துன்பம் எல்லாமே இருக்கும். அதை வச்சு ஒருத்தனை குத்துனா நான் புண்ணாகுமா, அந்த புண்ணு எப்படி வலிக்கும், அந்த மாதிரி அவனுக்கு வந்து அவங்க அம்மா இறந்தது ரொம்ப வலிக்குதுன்னு சொல்கிறான். அடுத்தது பிரிந்தன புல்லின் காணில் பெரிதழுது இறங்கி. அதாவது ஒரு 2 குருவி இருக்குது அப்படின்னா, ஒரு குருவி வந்து செத்து போச்சு அப்படின்னா இன்னொரு குருவி எப்படி அதை பார்த்து எவ்வளோ தேம்பி வருந்தும், அதுபோல் அவங்க அம்மாவோட பிரிவை நினச்சி அவன் வந்து வருந்துறான் அப்படின்னு இந்த 3ஆவது ஸ்டேட்மெண்ட். அப்புறம் சரிந்தன, ஒரு சறுக்கு மரத்தில் இருக்கு இல்லையா, சறுக்கு மரத்தில் ஒரு வழி தெரியாத ஒரு இடத்துல விட்டுட்டு வந்தால் எப்படி திக்கு தெரியாமல் ரொம்ப வருந்துவோம், ஐயோ எங்கடா போகிறது அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ வந்து அவன் வந்து வருந்துறான் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அடுத்தது உய்முறை அறியேன் ஒருத்த உணர்வினொத்து உறுப்பும் இல்லா மெய்முறை அறியேன் மெய்தான் விரும்பிய உணவு தேட செய்முறை அறியேன் காணில் செல்வழி அறியேன் தாய் தன் கைமுறை அறிந்தேன் தாயும் கடினன் தனித்து போனாள். இல்லை என்ன சொல்ல வராங்கன்னா, நிறைய விஷயம் எனக்கு தெரியல, தெரிஞ்சது ஒன்று தான், எங்கள் அம்மாவோட சொன்ன அன்பும் நெறியும் மட்டும்தான் எனக்கு தெரியும், இது எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னா. அது என்ன தெரியல அப்படின்னா, அதாவது உய்முறை அப்படின்னா என்னென்னா, அதாவது நான் உயிர் பிழைக்கும், அதாவது நான் என்ன எப்படி உயிர் பிழைக்கணும் அப்படிங்கிற வழியும் எனக்கு தெரியல, நினைத்து கண்ட, அதாவது இந்த உடம்புல உயிர் இருக்குது, அந்த உயிருக்கு என்ன வேணும், உணவு வேணும், அந்த உணவை வந்து எப்படி தேடி எடுக்கணும்னு எனக்கு தெரியலை. ஓகே, காட்டில் வந்து செல்வதறியாத வழி எந்த வழியில் போகணும் அப்படின்னும் எனக்கு தெரியல, தெரிஞ்சது ஒன்று தான், என் தாய் என் கையால் காட்டிய முறைகளை மட்டுமே அறிவேன், அதை மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிறான். என்னை தவிக்க விட்டு என் தாயே தான் மட்டும் தனியாக போய் விட்டாள் அப்படின்னு அந்த மாதிரி ஃபீல் பண்ணி வந்து அந்த அருளப்பன் கருணையன் வந்து ஃபீல் பண்ணி அவங்க அம்மாவை பற்றி இந்த மாதிரிலாம் உவமைகள்லாம் சொல்லி ஃபீல் பண்ணுறார். கடைசியில் தான் பார்த்திங்கன்னா இந்த அது பேர் என்ன, இயற்கையே வந்து அவனோட வருத்தத்தை பார்த்து இந்த இயற்கையே பார்த்தினா வருந்துமா. நவமணி வடக்கையில் போல் நல்லற படலை பூட்டும் தவமணி மார்பன் சொன்ன தன்னிசைக்கு இசைகள் பாட துவமணி மரங்கள் தோறும் துணர் அணிச்சுனைகள் தோறும் ஓமணி காணம் கொள் என்று ஒலித்து அழுவது போன்றே. நவமணி தவமணி துவமணி உவமணி. ஓகே, ஸோ உவமணி அப்படின்னா என்னென்னா மணமலர், படலை அப்படின்னா என்னென்னா மாலை, துணர் அப்படின்னா மலர்கள், துணர் மலர் படலை மாலை அப்படின்னு ரைமிங்காகவே இருக்குது பாருங்கள். இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா, நவமணிகள் பைத்த, அந்த நவமணிகள்னால் என்ன, 9 மணிகள், அந்த மாதிரி 9 மணிகள் நல்ல அரங்களை வச்சவன் தான் வந்து பார்த்தோன்னா உடையவன் தான் இந்த கருணையன். இவ்வாறு நல்லவனவன் இவ்வாறு புலம்பி கூறினான். இதை கேட்டு பல்வேறு இசைகளை இசைக்கு போன்று. இப்போ இயற்கை என்ன பண்ணுதுன்னா, அவனோட புலம்பல்லாம் கேட்டு என்ன சொல்லுது, இப்போ
தேன் மலர்கள் பூத்த மரங்கள் தோறும் உள்ள மனம் வீசும் மலர்களும் மலர்ந்து சுனைதோறும் உள்ள பறவைகள் வண்டுகள் அக்காட்டிலையும் அழுவன போன்ற கூச்சலிட்டன. பாருங்கள், ஒரு தேன் மலர் நல்ல மரங்கள் வந்து பூத்திருக்கு, அதுவும் அழுகுதான். மனம் வீசும் மலர்களும் அழுகுதான். சுனைதோறும் உள்ள பறவைகள், ஓகே, பறவைகள் வண்டுகள் அந்த காட்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கூச்சலிடுறது பார்த்தீங்கன்னா ஒரு அழுகிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. இதை பார்த்து அதாவது என்னென்னா அவன் வந்து எவ்வளோ அவங்க அம்மா விட்டு ஃபீல் பண்ணி இவ்வளோ வருந்தானோ அதுக்கு தகுந்தாற் போல் அந்த இயற்கையும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த சாப்டர் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த இலக்கண குறிப்பு பார்த்தா இதோட முடியுது தேம்பாவணி. ஓகே, காக்கென்று, அதாவது காக்கவென்று அப்படின்ற ஒரு மீனிங். இது கெட்டு விகாரம் கெட்டு அப்படின்ற மாதிரி என்பதன் தொகுத்தல் விகாரம். ஓகே, கண்ணீர் கண்ணீர் அப்படின்றது கண்ணீர் அப்படிங்கிறது இடைக்குறை. இன்னும் மறைஞ்சிருச்சு காணோம் அப்படிங்கிற பேச்சு வழக்கில் பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி கண்ணீர் அப்படிங்கிறது கண்ணீர் அப்படிங்கிறதா இருக்குது. சாரி, கண்ணீர் அப்படிங்கிறது கண்ணீர் அப்படின்னு ஆயிடுச்சு. இடைக்குறை என்பது இடைக்குறை. இந்த காய்மணி, உய்முறை, செய்முறை எல்லாமே முக்காலத்தையும் குறிக்கும் அப்படிங்கிறதுனால காய்கின்றனா காய்கின்ற, காய்க்கும், காய்ந்த, அது மாதிரி உய்யும், உய்ந்த, அந்த மாதிரி செய்முறை, செய்யும், செய்கின்ற, செய்த அப்படின்னா வினைத்து முக்காலங்களை காட்டுறதுனால இது வினைத்தொகைகள். மெய்முறை அப்படிங்கிறது வேற்றுமை தொகை. இது வந்து கைமுறை அப்படின்னா கையால் அது மாதிரி முறை செய்யணும் அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை உருவு பயணம் உடன் தொக்க தொகை. அடுத்தது பகுப்பத உறுப்பிலக்கணம். அரி ஏன் அப்படின்னா அரி கூட்டல் ஈ கூட்டல் ஆ கூட்டல் ஏன். அரி பகுதி, ஓகே, கடைசியில் வர்றது விகுதி. அந்த விகுதி என்ன, ஏன்னா என்னென்னா தன்மை ஒருமை வினையுற்று விகுதி. ஈ வந்து சந்தி, ஆ வந்து எதிர்மறை இடைநிலை புணர்ந்து கெட்டது. ஒலித்து அப்படின்னா என்னென்னா ஒலி, இத்து கூட்டல் ஊ. ஒலினா பகுதி, கடைசியில் ஊ வந்து பார்த்தோன்னா ஊவில் முடிஞ்சாலே அது என்ன வினையச்ச விகுதி. ஓகே, இத்து வந்து சந்தி, இத்து இறந்த கால இடைநிலை, பாஸ்ட் டென்ஸ். ஓகே, ஸோ அவ்வளோதான் தேம்பாவணி. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.